எல்பிஜினா. சரிங்க. 4 வருஷம் ஓடிட்டுருந்தேன். சரி. இந்த வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சுங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது? பஸ்ஸு வந்து நல்லா சவுண்ட் இல்லை. சரிங்க. கஸ்டமருக்கும் ஸ்மூத்தாக இருக்குங்க. சரிங்க. நமக்கு டீசல் அடிக்கிற காசு மிச்சம். சரிங்க. டியூ அதை கட்டிகிட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ டியூ வந்துச்சுன்னா அந்த எவ்வளோ சார் மைலேஜ் கிடைக்கும்? ரேட் ப்ளஸ் கிடைக்கும். எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு சார்ஜிங் பண்ணுவீங்க? சார்ஜிங்கு 4 ஹவர்ஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பேலன்ஸ் எப்படியும் ஒரு 30 பேட்டரி இருக்கும். சரி. கிடைக்குது. நான் ஒரு 250 160 அதனால 180 அந்த மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த எல்பிஜிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தீங்க எல்பிஜி அடிக்கிறதுக்கு? இது 400 400. இப்போ அந்த 400 வந்து உங்களுக்கு மிச்சம் தாங்க. வருஷத்துல டியூ பண்ணிட்டு மிச்சம் தான் கிடைக்குது. இப்போ 3 மாதம் தான் நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கிறீங்க. அந்த 3 மாதத்துல வந்து உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் கிடைச்சிருக்கு? சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ், அதனால அதுவும் ஒன்று. இன்னொன்று நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த டியூ அமௌண்ட் கட்டினது போக மீதி அமௌண்ட் வந்து எனக்கு சேவிங்ஸ் தான் இருக்குங்க. எவ்வளோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ரன்னிங் பண்ணுறீங்க, எய்ம் பண்ணுறீங்க? மினிமம் அமௌண்ட்டு ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய்க்கு ஓட்டுறீங்க? எவ்வளோ அதுக்கு இருக்க என்ன டிஃப்ரெண்ட் கிடைக்கும்? கேஸ் அடிக்கிற காசு வச்சு கேஸ் எடுக்கிறது நாளைக்கு எப்படியும் ஒரு 1200 2000 வரைக்கும் ஓட்டுறேன். 1500 கன்ஃபார்ம் 1500 கன்ஃபார்ம். சரி. ஆனால் அந்த எல்பிஜி கிடைக்கிற காசு 400 மறுபடியும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. அதில் வந்து அந்த வண்டிக்கு 1500 கொடுத்து 1100 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. இப்போ 1500 அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. ஓகே சார். இல்லை இப்போ அந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸு அந்த மாதிரி இருக்குது. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வண்டியில் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கு. பெட்டராக இருக்குது. ஃபீல்ஸ்னா ஆஃப் ரோடு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆஃப் ரோடு கொஞ்சம் இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைப்பில் சைக்கிள் தான் எடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் நீங்கள் வரும்போது சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ரெண்டாவது வந்து சர்வீஸுங்கிறனால எலக்ட்ரிக் வண்டி இருந்தால் அதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஃபியூச்சரில். இப்போ வந்து அதை டிஸ்கஷன் போட்டிருக்கேன். தனியாக சர்வீஸ்க்கு வண்டி தான் பார்க்குறாரு. அந்த வண்டி முடிச்சுட்டு வந்து தான் பார்க்குறாரு. இல்லை இத்தனை நாள் வந்து எங்களுக்கு வந்து மேன் பவர் இல்லாமல் இருந்துச்சு. ஒரே ஜிஎம் தான் பார்த்துருந்தாங்க. இப்போ சர்வீஸுக்கு சொல்லி தனியாக ஜிஎம் போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவர் வந்ததுலேருந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வரும்போது ஃபியூச்சரில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி நிறையா ஆயிடுச்சு. இங்கே ப்ரோக்கர் நல்லா போயிட்டுருக்கு. சரிங்க சார். உங்களுக்கு வண்டிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1 ஹவரில் பண்ணிட்டு நாங்கள் போயிடலாம். ஓகே சார். தேங்க்யூ சார்.